நடுராத்திரி 3 மணிக்கு வந்த கால். அப்போ டைம் 3:17 AM. அருண் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான். அப்போ ஃபோன் வைப்ரேட் ஆச்சு. யாருன்னு பார்த்தா அன்னோன் நம்பர். ஹெலோன்னு மறுபுறம் ஒரு குரல், அவனோட சொந்த குரல் சொல்லுது, அருண், நீ 9 நிமிஷத்துக்குள்ள வீட்டை விட்டு வெளியே போகவில்லைனா நீ செத்து போயிருவ அப்படின்னு சொன்னிச்சு. அதை கேட்டு அருண் சிரிச்சான். பிராங்கா என்று கேட்டான். அந்த குரல் சொன்னது, கிச்சனுக்கு போ, கேஸ் ஸ்டவ் ஆன்ல இருக்கு. அருண் ஓடி போனா. கேஸ் வாசனை. ஸ்டவ் உண்மையிலே ஆன்ல இருந்துச்சு. அவன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டான். யார் நீ அப்படின்னு அருண் கேட்டான். உடனே அந்த குரல், நான் தான் நீ, 5 நிமிஷம் ஃபியூச்சர்ல இருந்து பேசுறேன். அருண் உடல் நடுங்குது. அந்த குரல் சொல்லுது, ஏன், உன் வீட்டுக்குள்ள கேமரா இருக்கு. அப்போ யாரோ உன்னை அப்சர்வ் பண்றாங்க. அவர்கள் 10 நிமிஷத்துக்குள்ள வீட்டுக்குள்ள வந்துருவாங்க அப்படின்னு அருண் கிட்ட அந்த குரல் சொன்னது. உடனே அருண் போனை டைட்டா புடிச்சு, என்னால நம்ப முடியல, ப்ரூஃப் இருக்கா? அந்த குரல் சொன்னது. அப்போ விண்டோ வெளியே பாரு, ஒரு கருப்பு கார் ஸ்டாப்ல இருக்கும். அருண் கர்ட்டனை ஒதுக்கி பார்த்தான். ஒரு பிளாக் கார் ஸ்லோவா வந்து ஸ்டாப் ஆனது. டோர் திறந்தது. யாரோ மாஸ்க் போட்டவன் இறங்கினான். ஃபியூச்சர் அருண் சொன்னான், அருண் ஓடு, சீக்கிரம் ஓடு. உடனே அருண் பேக் டோருக்கு ஓடினான். அப்போ போன் கட் ஆகிடுச்சு. அதே செகண்ட்ல டோர் பெல் ரிங் ஆச்சு. அருண் அதிர்ச்சியில் உறைஞ்சு நின்னா. போன் டெட். டோர் பெல் ரிங். கேஸ் ஸ்டில் லீக்கிங். ஃபுட் ஸ்டெப்ஸ் அவுட் சைட். டோர் திறக்கலாமா? பேக் டோர் ஓடலாமா? விண்டோ ஜம்ப் பண்ணலாமா? இதுல அவன் என்ன பண்ணியிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மையிலே என்ன பண்ணியிருப்பான்னு தெரிஞ்சுக்க பார்ட் 2 பாருங்க.